ஹலோ காய்ஸ். இது வந்து சென்னை காமிக்கான் விலாகில் வந்து 2வது பார்ட்டு. போன பார்ட்டு பார்க்கலன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருங்க, போய் செக் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா போன பார்ட்லேயும் பெரும்பாலானது கவர் பண்ணிட்டேன். இந்த பார்ட்டில் வந்து சில காஸ்பிளேயர்ஸு 1-2 பேர்கிட்ட என்னோட அந்த ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்தார். நான் அது மாதிரி வந்து நம்ம கூமாவும் ரஃப்லிமங்கோக்கிட்டையும் போயிட்டு நம்ம ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். நானும் அதுக்கப்புறமேலாம் ஃபோட்டோ எடுத்தேன். இதில் கவர் பண்ணுறதுல வந்து காமிக்க முடியல, நிறைய பேர்கிட்ட எடுத்தேன். நம்மளால போயிட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார். நான் எடுக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காட்டி வந்து அவர் எதுக்கு இருந்த இன்னொரு பையன்கிட்ட எடுக்க சொல்லிட்டாங்க. அவங்கள காஸ்பிளே பண்ணியிருந்தாங்களே. அப்புறம் சும்மா அப்படியே போயிட்டு இருந்தோம். கூட்டம் மத்தியான டைம் வந்துடுச்சா, அதனால் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க நிறையா பேர். யூபிஸில் வர ஒரு துரோகி நிற்கிறான் பாருங்க. ஃபுல் கூட்டம் வந்து மத்தியானத்துக்கு மேலே அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட் நாளே சரி கூட்டமாகிடுச்சு. மார்வல், டிசி, காமிக்கு, மற்ற காமிக்கு, அப்புறம் கேமிங்கு, அனிமி, மாங்கா அப்படின்னு எல்லா இதுலேருந்துமே வந்து காஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து வினோதமாகவும் வந்து சில காஸ்பிளேஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. தெரியுறீங்க ப்ரோ. இவர் யார்? இவர் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாரு, தெரியல யாருன்னு தெரியல. சரின்னு தெரியல. சரின்னு அப்படியே சாப்பிட போயிட்டோம். இன்னொன்று, போன வருஷமும் இந்த இது நிறைய பேர் சொன்னாங்க, சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டோம், ரேட்டை பார்த்தோன்னே. எல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க கீழே. தான் ஓவராக நின்று நடந்ததும் வந்து கால் வலிச்சிருக்குமா, அதனால் வந்து எல்லாம் உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் சேர் போடணுன்னா எங்கே போகிறது? அதனால் அப்புறம் இந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஏதோ வந்து விஷுவல் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 காசு கொடுங்க, உள்ளே போய் பார்த்துருவாங்க அப்படின்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு அது அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க, 11 மணிக்கு மேலே ஆரம்பத்தில். அப்போ வந்து என்ன பண்ணோம், அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போவே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரீயாக. நிறைய பேர் 200 காசு கொடுத்துட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் லைட்டாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னார். நான் போயிட்டு பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தேன். மாதிரி ஏதோ வீடியோ ப்ளே பண்ணி விட்டு சவுண்டை மட்டும் ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் என்னால் பார்த்துட்டு சும்மா ஏதாவது காமிக்கான் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி தான் கேட்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தா நம்ம ஒட்டாக்கு மங்கிஸ்லேருந்து ஒரு கேங்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எங்கே விஜய் என்னை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு அவங்களோட கொஞ்சம் ஈவினிங் டயத்துலலாம் அவங்களோட தான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன் சேர்ந்து. ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வேறு ஏதாவது கவர் பண்ணலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும். நானும் சேர்ந்து பார்த்துட்டு, இப்போ அவங்க கேங்கில் ஒரு கோகுலோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம ஊர் சைடு கொஞ்சம், இல்லை அவரோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருந்தேன். அப்புறம் ஒரு ப்ரோ வந்து சக்கமோட்டோ காஸ்பிளே பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நைஸாக அப்படியே கேள்வியை கேட்டு விட்டோம். அவர் நல்லா பேசினார். அப்புறம் ஒரு பையன் வந்து செயின்சா மேனு டெஞ்சி போட்டிருந்தான். அவன் போன வருஷம் போட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் செமஸ்டர் எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டு அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான் காஸ்பிளேக்கு.
நான் பார்த்துட்டு வரேன். அப்போ உள்ள அந்த ப்ரொமோஷன் ஷூட்காக நிற்கிறாங்க, அதனால அவங்க ரைட்டு விடுவாங்க. வாங்க, ரைட்டு வாங்க. கிளம்பிட்டீங்களா? முடிஞ்சிருச்சா? இங்கே தான் இருக்கும். அதானே பார்த்தேன், நான் தேடிட்டு இருந்தேன், காணோம் உங்களை. ப்ரோ அப்படியே சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த காமிக்கானு? அப்படியே சூப்பராக இருக்குது. இட்ஸ் ரியலி குட். ஆனால் 2 crowd ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் crowd இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள். ஆமாம், திஸ் மை ஃபர்ஸ்ட் காமிக் கான் வேறு இது வந்து காஸ்பிளே சக்கமோட்டோ போட்டதுக்கு எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. திஸ் வாஸ் ஆக்சுவலி த ஈஸியஸ்ட் காஸ்பிளே விச் ஐ ஃபவுண்ட். பண்ணுறதுக்கு அட் லீஸ்ட் எஃபர்ட் ஆக்சுவலாகவே கரெக்டாக ஃபிட் ஆகுது உங்களுக்கு. அதே தான். ஆமாம், ஐ சர்ப்ரைஸ் இட் ஒர்க் திஸ் ஃபார். எல்லாருக்கும் தெரியுது ஆண்டுமை யாருன்னு பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா இருந்துச்சு. உங்கள் பேர்? வருண். தேங்க்யூ. எப்படி இருக்கு காமிக்கான? அப்படியே சொல்லுங்க சும்மா. என்ன சேனல் வரும்? என்னோட சேனல் தான். என்ன சேனல்? பிகே வெர்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. நம்ம ஒட்டக்கு மங்கிஸ் பார்த்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் சொல்லணும். சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி இருக்கு காமிக்கான? சும்மா சொல்லுங்க. காமிகான் வந்து சொல்லிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப பிஸியா விஜய் அண்ணனை விட்டு நீங்க மட்டும் பிஸியா எடுத்துட்டு இருக்கீங்களா வீடியோ? வர வேண்டியது ஒரு ஸ்கூட்டில் மிஸ் ஆயிருந்தா நம்ம பெங்களூர்ல இருக்கேன்னாரு, வெளியூர்ல இருக்கேன்னாங்க. வீடியோ போட்டு இந்த பொம்மை சொல்றேன் வந்தானே அது. ப்ரோ காமிக்கான் எப்படி இருக்கு? உண்மையாகவே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்பிளேலாம் பார்க்கும்போது நம்மளும் காஸ்பிளேலாம் சேர்ந்து பண்ண போல தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்ன 2வது ரவுண்டு சுற்றுறீங்களா? இல்லை நான் இதோட 3-4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா காஞ்சிபுரம் வேறு. நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய பேர் பார்த்தீங்களா? நிறைய பேரை பார்த்தேன் ப்ரோ. சோடா புட்டி அனிமன் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க பக்கத்தில் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாரு, அவர் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் அவரும். அப்புறம் சில பேர்லாம் பார்த்தேன், அவங்க பிஸியாக இருந்தாங்க, அதனால் நம்மளால் பேச முடியல. மற்றபடி பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே. காமிக்கான் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எல்லா வாட்டி மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் காஸ்பிளே இல்லை ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி போட்டிருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷமா? இதுக்கு ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நாள் ஆனது? 3 நாள் இன்க்ளூடிங் எக்ஸாம்ஸ். ஓ ஓகே. யாரு? ஒரு சைடு பிளாக் பைடு ஒரு சைடு பக்கி. அது மாதிரி இது பண்ணி போட்டது. பக்கிக்கும் வந்து ஆரம்பத்துலேருந்து பக்கியை காமிச்சிக்கிட்டே இருக்காங்களே விடாம. பக்கியை கிராஸ் கில்ட்டில் வச்சு கிராக்கடைலும் மிகாக்கும் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி இன்னும் அவனை வச்சு யாக்காவோட வச்சுருக்கானுங்க. போகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 ஆர்க்கில் முடிஞ்சிடும். 2-3-4 ஆர்க்கில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஒன் பீஸ். எண்டில் போயிட்டுருக்கு. இல்லையா, அவங்க விட்டா எத்தனை போவான் தூக்கி. போறாப்புல கையை காமிச்சிட்டு இப்போ நாமளும் இருக்கணும். அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஓகே, பை, டாட்டா.